மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக மணிமுத்தாறு அருவிக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் செல்வராஜ் வழங்கும் கூடுதல் தகவலை கேட்கலாம். செல்வராஜ், விவரம். நிச்சயமாக மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளது. இது வடக்கு திசையில் நகர்ந்து இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என வானிலை மையம் என்பது அறிவித்துள்ளது. மேலும் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டி உள்ள வங்க கடலில் பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வருகின்ற 27ஆம் தேதி வரை உருவாக வாய்ப்பு இருக்கிறது. இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை கேரளாவில் 2 நாட்கள் தொடங்கி பின்னர் தமிழ்நாட்டில் சில பகுதியில் பரவலாக மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை மையம் என்பது தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் நெல்லை மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் நேற்று இரவு முதல் விடிய பலத்த மழை என்பது பெய்து கொண்டு வருகிறது. இந்த மழையின் காரணமாக அணைகளுக்கு நீர் வரத்தும் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி அருகே உள்ள மணிமுத்தாறு அருவியில் இன்று காலை நீர் வரத்து அதிகரித்துள்ளது. கடந்த சில தினங்களாகவே அருவியில் தண்ணீர் மிக குறைவாக இருந்த நிலையில் தற்போது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக இந்த அருவியில் நீர்வரத்து என்பது அதிகரித்துள்ளது. இதனால் கோடை வெப்பத்தை தணிக்க அவ்வப்போது மழை பெய்து வருவதால் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள். இந்த நிலையில் தற்போது அங்குள்ள அருவியில் தண்ணீர் வரத்து அதிகமாக இருப்பதன் காரணமாக சுற்றுலா பயணிகளை குளிப்பதற்கு ஒரு ஓரத்தில் நின்று குளிப்பதற்கு மட்டும் தங்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பலத்த மழையின் காரணமாக மாஞ்சோலை, காக்காட்சி, ஊத்து உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழை என்பது பெய்து கொண்டு வருகிறது. நெல்லை மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அதிகபட்சமாக ஊத்து பகுதியில் 72 மில்லிமீட்டர் என்பது பதிவாகியுள்ளது. அதே போல நாலுமுக்கு பகுதியில் 68 மில்லிமீட்டரும், காக்காட்சியில் 60 மில்லிமீட்டரும், மாஞ்சோலையில் 47 மில்லிமீட்டரும், பாபநாசம் பகுதியில் 21 மில்லிமீட்டரும் மழையளவு என்பது பதிவாகியுள்ளது. இதனால் பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு ஆகிய அணைகளுக்கு நீர் வரத்து என்பது அதிகரித்துள்ளது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள். தகவலுக்கு நன்றி செல்வராஜ்.